ஹலோ காய்ஸ், இப்போதாங்க நான் 12th முடிச்சிருக்கேன். அடுத்து நான் இன்ஜினியரிங் படிக்கலான்னு இருக்கேன். இன்ஜினியரிங் படித்தா ஜாப் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ கரண்ட்டாக 2024 இப்போ இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்கல்ல, பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டாக, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இப்போ 2024 இப்போ இன்ஜினியரிங்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆக போகிறீங்க. இப்போ நீங்கள் போகும்போது ஓகே, நீங்கள் 2028 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டாக வெளியில் வரும்போது அப்போ வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் அதில் பேக்கப்பில் பார்த்தோன்னா கரண்டில் எப்படி இருக்குது, இப்போ இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்ஜினியரிங் படிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தாண்டி சொல்ல போனோம்னா, இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாரும் ஒரு நல்ல வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு அப்ராடுக்கு போயிடுறாங்க. மாஸ்டர் பண்ணணுன்ட்டு அப்ராடு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு இந்த கேட் எக்ஸாம்லாம் எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிடுறாங்க. அதை தாண்டி சொல்ல போனோம்னா முக்கால்வாசி பேர் இந்த இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரிய பெரிய ஐடி கம்பெனி, எம்என்சி கம்பெனி, இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ப்ரைவேட் கம்பெனியில் போயிட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக வர்றாங்க. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் எப்படி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ 2023-24 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டாக வெளியில் வர்றவங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பேஜில் படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றவங்க. இவங்களில் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் தற்போது கிடைக்கல அப்படிங்கிறது தான் கள நிலவரம். பல கல்லூரிகள்லேருந்து வெளியில் வர்றவங்க இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஸ்கில்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் காலேஜில் போய் படிக்கலை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, ஓவரால் நம்ம உலகெங்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. இவங்க மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸ் படித்தனால அவங்களால ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியலை. அதனால இவங்க வெளியில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிற ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா, படிக்கும்போது போகையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெளியில் வரையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த 2024 பேஜ் வெளியில் வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களில் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்காங்கல்ல. குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் இருக்குது. இது இல்லாமல் அப்புறம் கோர் ஓரியன்டான கோர்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ, ட்ரிபிள்இ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் சிவில், அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர் ஓரியன்டான கோர்சஸும் இருக்குது. கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் படித்தவங்க முக்கால்வாசி பேர் இப்போ வெளியில் வர்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து வேலை வாய்ப்புகளை கிடைக்கிறது இல்லை. ஏன்னா படிக்கிறவங்க முக்கால்வாசி பேர் படிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் படித்தது நாங்கள் மட்டும் ஐடி கம்பெனிக்கு போகலை, நாங்கள் மட்டும் ஒரு பெரிய ஐடி ஜாப்பை தேடலை. பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிலலாம் சாதாரணமாக ஆர்ட்ஸ் டிகிரி படித்தவங்க கூட பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சியில் ஐடி, இந்த மாதிரி சாதாரணமாக ஆர்ட்ஸில் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் படித்தவங்க கூட வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல், சிவில் எல்லாருமே வந்து படித்தவங்க எல்லாருமே இந்த ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறனால சிஎஸ்சி படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறையுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் உங்கள்கிட்ட ஸ்கில்ஸை பார்க்குறாங்க. ஸ்கில்ஸ் இருந்தால் தான் எடுத்துக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான கல்லூரிகளில் வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்ஸுக்கு. பெரிய பெரிய கல்லூரிகளில் இருக்குது, சிறிய கல்லூரிகள் எல்லாமே ரொம்ப மோசமாக பிளேஸ்மெண்ட்டே இல்லாத நிலைமையில தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிப்பில் இந்த சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்ஸில் இருந்துகிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கோர் ஓரியன்டா போகக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா இப்போ ஒரு இசிஇயோ, ட்ரிபிள்இயோ, மெக்கானிக்கலோ, இல்ல பயோமெடிக்கலோ, பயோடெக்னாலஜியோ, இல்ல ஏரோநாட்டிக்கலோ, இல்ல ஏரோஸ்பேஸோ, இந்த மாதிரி படிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி படிக்கிறவங்க சில பேர் ஐடி கம்பெனிக்கு போயிடுறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஓரியன்டாவே போயிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் சேலரி வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பின்னாடி அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கள நிலவரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஓரியன்டான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் கள நிலவரம். ஸோ இந்த பக்கம் ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த கோர் ஓரியன்டா இப்போ மெக்கானிக்கல் சிவில்லாம் படிச்சா வேலை கிடைக்குமான்னு ஒரு காலத்துல இருந்தது. எப்பன்னா ஒரு முன்னாடியெல்லாம் மெக்கானிக்கல் சிவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்ல இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப மோசமா போய் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் இதை படிக்கலாம் எல்லாரும் சிஎஸ்சி பக்கம் போய் வேலை ரொம்ப அங்கே வந்து போட்டி அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு இப்போ இங்கிட்டு மாறி இருக்காங்க. ஸோ அதனால கள நிலவரப்படி பார்க்க போனோம்னா, நீங்க இப்போ எங்க படிக்கிறீங்க அங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே வருது. ஸோ நம்ம எங்க படிக்கிறோமோ அங்கதான் நமக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குது. இப்போ எப்படின்னா காலேஜ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா நான் வந்து நல்ல காலேஜில் படிச்சிருந்தா ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கூட எடுத்து படிச்சிருக்கலாங்க, ஆனால் நான் வந்து ஏதோ ஒரு காலேஜில் போய் படித்தேன் எனக்கு வேலை இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால இப்போ 2024 நீங்கள் ஒரு காலேஜை தேடி போகும்போதே நல்ல காலேஜாக பாருங்கள், நல்ல யூனிவர்சிட்டியாக பாருங்கள். எத்தனையோ என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கு, NAC, NBA இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரிட்டீரியா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதன்படி நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கலாம் முக்கியம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ், உங்களுக்கு ஸ்கில்ஸை நீங்கள் எந்த லெவலுக்கு வளர்த்துக்கிறீங்க. இப்போ ஓப்பனாக சொல்ல போகணுன்னா, ஒருத்தவங்க இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் உள்ளே போகையில் அப்படியே படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் போவோம். அங்கே போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயருக்குள்ள ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப், அப்போ வந்து அந்த சர்க்கிள் வந்து அப்போ தான் அப்படியே கனெக்ட் ஆகும். அப்புறம் அங்கே ஒரு 4-5 பேரோட நல்லா பழகுவோம். அதுக்கப்புறம் வந்து 2வது இயர்லேருந்து அப்படியே படிக்கிறதுலேருந்து நம்ம எப்படி என்ன மாதிரி ஒரு ட்ரீமோடு வந்தோமோ அந்த ட்ரீமெல்லாம் தூக்கி வீசிட்டு அப்படியே ரொம்ப ஜாலியாக இருந்துருவோம். 2nd இயர், 3rd இயர், அப்புறம் ஃபைனல் இயரில் நமக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி போயிடும். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கால்வாசி பேர் அந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அதுக்கப்புறம் 2nd இயர்லேருந்தே நிறைய இன்டர்ன்ஷிப்ஸு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ்லேயே சில காலேஜில் இப்போ பெரிய காலேஜ், டாப் மோஸ்ட் காலேஜ் எல்லா காலேஜ்லேயுமே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் படிக்கக்கூடிய லைனில் இப்போ சிஎஸ்சியோ, ஐடியோ, ஏடிஎஸ்லாம் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோர்ஸ் பண்ணி ஒரு சாதாரணமாக நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருந்தா கோர்ஸ் ரைட்டு, சிவில் படிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணிங்கன்னா கூட ஜாப்புக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இந்த பக்கம் அப்படியே கோர் ஓரியன்டல்லையும் போகிறவங்களில் நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைச்சிட்டு இருக்குங்கிறது தான் கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் நீங்கள் போக போகிற காலேஜில் தான் அடுத்த உங்களுடைய லைஃபே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஒரு நல்ல ஒரு ஐடியில் ஒரு பிளேஸ் ஆகிட்டோம், ஒரு 50 லட்ச ரூபா சேலரி, நம்ம ஒரு 20 லட்சம் 30 லட்சம் சேலரி வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுலேயே போயிட்டு ஐடியிலே உட்காந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிறைய பேர் கேட் எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்கள முக்கால்வாசி பேர் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் பாருங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இங்கே எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. அந்த மாதிரி அதிலலாம் போய் பார்க்கும்போது நம்மளுடைய வட மாநிலத்தர்கள், நார்த் இந்தியன் பீப்புள் தான் இருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? கிடையவே கிடையாது. ஐடி கம்பெனிஸில் கூட நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போக போகிற அடுத்த ஃப்யூச்சரை நோக்கி போகணுன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்த இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் உண்மையான விஷயந்தான். ஆனால் அதில் போட்டி ரொம்ப இருக்குது. அது போட்டி இருக்குன்னா அந்த போட்டியை அதுக்கு 400 காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங்கில், எங்கே வேணால் போய் சேர்ந்தோம்னா வேலை கிடைக்காது. நல்ல காலேஜ் எது? நல்ல காலேஜில் படித்தாதான் வேலை கிடைக்கும். நல்ல காலேஜில் படித்தா எப்படி வேலை கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. நல்ல காலேஜ் அப்படிங்கிறது எதுக்காக உருவாகுதுன்னா, அங்கே ஒரு 1000 பேர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அதில் மினிமம் ஒரு ரொம்ப இல்லைனாலும் ஒரு மினிமம் 200-300 பேராவது பிளேஸ் ஆவாங்க. பாதி பேர் நான் மாஸ்டர் பண்ணுறேன்மா, சில பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஏதாவது மாஸ்டர் பண்ணுறேன், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஏதாவது கேட் எக்ஸாம் எழுத போகிறேன், அது பண்ண போகிறேன், அப்படி இப்படிம்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அதனால் இன்ஜினியரிங் படிப்பு நீங்கள் எடுத்து படிக்கும்போதே நல்ல கல்லூரிகளை பார்த்து படிக்கணும். அதே போல் கோர்ஸ் முக்கியம் இல்லை, காலேஜ் தான் முக்கியங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐடி கம்பெனிஸுமே உங்கள்கிட்ட நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்கிறத பார்க்குறதே இல்லை. உங்களுடைய டிகிரியை வச்சு இன்னைக்கு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. இந்த டிகிரி படிச்சிருக்கியா, அந்த டிகிரி படிச்சிருக்கியாங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது, நீங்கள் 2nd இயர் 3rd இயர்லாம் படிக்கும் போது இன்டர்ன்ஷிப்ஸு, அதுக்கப்புறம் முக்கியமாக உங்களுடைய காலேஜ் நீங்கள் ஃபைனல் இயர்லாம் முடிக்கிற அந்த சுச்சுவேஷன்லலாம் நீங்கள் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறீங்க, உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் நிறைய இடத்துல கொண்டு போய் நீங்கள் காமிக்கலாம், அதை வச்சு நீங்கள் ஜாப் கேட்கலாம். இந்த மாதிரி நிறையா நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்,
ஒரு பெரிய ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி கூட நீங்கள் நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் இந்த மாதிரி எவ்வளவோ டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. அதனால எதுவுமே டெவலப் பண்ணாமல் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம போய் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்மளும் ஒரு ஃபியூச்சரில் நம்ம பெரிய லெவலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய கோழைத்தனமாக இருக்கலாம், இல்லாட்டி அது உங்களுடைய முட்டாள்தனமாக இருக்கலாம். அதனால சில இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய பேர்கிட்ட, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே படித்தா நல்லா இருக்கும், நம்மளுடைய ஃபியூச்சரை நல்லா அமைச்சிக்கணும்னா எந்த காலேஜுக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இன்ஜினியரிங் படிங்க. கள நிலவரம் 2024 வெளியில் வர்றவங்களுடைய கள நிலவரம். ஏன்னா இன்ஜினியரிங் படிப்புங்கிறது ஒரு வருஷம் உள்ளே போகிறாங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க உள்ளே போகையில் ஒருத்தவங்க வெளியில் வருவாங்க, உள்ளே போகும்போது ஒருத்தவங்க வெளியில் வருவாங்க. அப்போ வெளியில் வர்றவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நம்ம சேர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால யாரோ சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு நம்ம இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு எப்படி பார்த்தாலும் நீ சேரும்போது ஒரு இன்ஜினியரிங் படிப்புக்குள்ள நீங்கள் உள்ளே போகும்போது ஒன்று காலேஜ் பிடிக்காம இருக்கும், ஒன்று உங்களுடைய அந்த கோர்ஸ் பிடிக்காம இருக்கும், ஏதோ ஒன்று பிடிக்காம இருக்கும், இல்லை ஏன்டா படிக்கிறோம்னு கூட இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து நான் சொல்கிறேன், இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறவங்க எனக்கு ஒரு மேக்ஸில் நல்ல திறமை இருக்குது, மேக்ஸில் நல்ல எனக்கிட்ட ஒரு அபிலிட்டி இருக்குது, நல்லா பாஸ் பண்ணிடுவேன், அரியரே வைக்க மாட்டேன். அரியர் வச்சா லைஃப் சில பேர் அரியர் வச்சு வேஸ்ட் பண்ணுறாங்க, அரியர்னாலேயே பல பேருக்கு வேலை கிடைக்காம போகுது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் ஒரு நல்ல ஜாப்புக்கு போகணும். ஏன்னா இது கள நிலவரம். அதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த இதில் இருந்தெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல காலேஜையும் தேடணும். நல்ல காலேஜில் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய இதுக்குள்ளே நீங்கள் ஒரு என்ட்ரு ஆகணும்னா படிக்கும்போதே நம்ம வந்து நிறைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பை பை டிடிஜிஎஸ். தேங்க்யூ. பை.